ஹலோ கைஸ், ஐ பேக். இன்னைக்கு பார்க்க டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் டெலிகிராம் சேனல்லையுமே கூட அது ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி போஸ்ட்டில் எப்படி நம்ம வந்து கோடிங் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அதுக்கான கோடு கூட பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட் லிங்க் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அந்த டவுன்லோட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணால் டேரெக்டாக அந்த கோடு டவுன்லோட் ஆகிற மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பிடிங்குமே கொடுத்துருந்தேன். ஸோ அது வந்து எம்பிடிங் இதுலேருந்து டேரெக்டாக காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து கோடு தேவைப்படுது அப்படின்னு நினச்சா நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் பட்டனை கிளிக் கொடுங்க. பட் இது என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். மோஸ்ட்லி இப்போ நம்ம வந்து ஏதாவது நிறைய லிங்க் கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி லிங்க் கொடுக்கும்போது இது வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா HTML போயிட்டு தான் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து கூகுள் பண்ணீங்க அப்படின்னா நிறைய கோடிங் கிடைக்கும். பட் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்பஸ் தேவையான கோடை யூஸ் பண்ணணும். அதில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கா இல்லையா? ஏன்னா அதில் வந்து லோடிங் பிரச்சனை ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மீட்டா டிஸ்கிரிப்ஷன் டூல்ஸ் கொடுத்துருக்கிறேன். AdSense அப்ரூவல் டிஸ்க்ளைமர் பாலிசி மேக் பண்ணுறது. ஆல்ரெடி நிறைய வந்து பாலிசி வயலேஷனால நிறைய வந்து டிசபிள் ஆகுது இல்லையா? AdSenseல டிசபிள் இல்லை, AdSense அப்ரூவல் வந்து ரிஜெக்ட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓனா மேக் பண்ண பாலிசிஸ் நிறைய என்னோட வெப்சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருக்கும்போது நிறைய யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் AdSenseல என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணி நான் எழுதியிருக்கிற ஓன் பாலிசி இதில் வந்து நீங்கள் மேக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதோட லிங்க் தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பிரைவசி பாலிசியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா AdSense பிரைவசி பாலிசி இதில் கொடுத்துருக்கேன். டிஸ்க்ளைமர் இதில் கொடுத்துருக்கேன். அது வந்து மீட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அது வந்து பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணுற SEO. ஸோ அதை பற்றி டெடிக்கேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஐபேட்டில் கொடுக்குறேன். ஸோ அந்த டூல்ஸ்க்கான லிங்க் இதில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனல் கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபோட்டோஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம்ஸோட இல்லை சென்ட்ரல் ஒரு வேர்டோட எப்படி நம்ம கொடுக்குறது அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா இப்போ வந்து இது வந்து ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். லிமிடெட் மட்டும்தான் இருக்கு. லிமிடெட்லன்னா நமக்கு வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாமே லிமிட் தான். இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் கிடையாது. இந்த மாதிரி கோடிங்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணால் ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் லிமிட்டெடுன்னு நம்ம சொல்லலாம் பிளாகர்ல. பட் லிமிட்டடாக இருந்தாலும் செக்யூரான ஒரு விஷயம் பிளாகர். இப்போ இதுக்கான வந்து கோடிங் வந்து டேரெக்டாக இதில் காப்பி பண்ணணும் அப்படின்னு நினச்சா காப்பி பண்ணிக்கங்க. ஃபியூச்சரில் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக அந்த டவுன்லோட் லிங்க் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ண செகண்ட் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து நான் 30 செகண்ட் டைமர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் நான் ஆடே ஃபிக்ஸ் பண்ணலை. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருந்தேன்ல. ஸோ ஆக்சுவலாக ஆட்டோ ஆட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆட் ஃபிக்ஸ் பண்ணலாம் தானாக ஷோ ஆகுது பாருங்க. சாரி, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகுது. ஸோ நான் ஷோ பண்ணலை. ஏன்னா கூகுளோட AdSense அக்கௌண்ட்டில் போயிட்டு நம்ம செட்டிங் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட போஸ்ட்டு பேஜில் எல்லாத்துக்கும் மொபைலுக்கு தகுந்த மாதிரி டெஸ்க்டாப்புக்கு தகுந்த மாதிரி இப்போ மொபைல் எவ்வளோ பெரிய ஆட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் ஆகும். ஸோ அதை பற்றி வீடியோ வந்து நான் ஏற்கனவே பேசிட்டேன். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணோம்னா பின்னாடி அப்லோட் பண்ணோம்னா தான் தெரியல. ஸோ அப்லோட் பண்ணியிருந்தேன்னா டெஃபினட்டாக அது ஐபட்டில் கொடுக்குறேன், வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் முடிஞ்சிச்சு, ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகுது பாரு. இந்த 30 செகண்ட் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் கொடுக்கும்போது நமக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ரேட் மெயின்டைன் ஆகணும். அடுத்தது வந்து இதில் டபுள் பெனிஃபிட் இருக்கு. ஓப்பனாக சொல்லணும்னா இவ்வளோ நிறைய ஆடோட இம்ப்ரெஷன் அதிகமாகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவுன்ஸ் ரேட்டுமே மெயின்டைன் ஆகும். வந்த உடனே டவுன்லோட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா பவுன்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிடும். அது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் கேலரி இதை வந்து ஜஸ்ட்டு ஓப்பன் கொடுக்கலாம். ஓப்பன் கொடுத்தா நோட் பேடில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான லிங்க் இதோட HTML கோடு ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணிக்கலாம். Ctrl A கொடுத்து Ctrl V செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ அதை வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட பிளாகரோட பேக் எண்டுக்கு போவோம். இது வந்து ஒரு பேஜ். இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்டில் இருக்குது பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடு ஷோ எப்படி பண்ணுறது பிளாகர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட்டில் ரெகுலராக அதாவது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணாமல் சிங்கிள் பிளேஸில் ஸ்லைடு ஷோவை உடனே மாறுற மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைடு ஷோக்காக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். அதுக்கான கோடுமே கொடுத்துருந்தேன். இப்போ இது வந்து டிராஃப்டில் இருக்குது. பட் இந்த டிராஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டில் பார்க்குற எல்லா இமேஜஸுமே அதில் தான் இருக்கும். இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டில் பார்க்குற இமேஜஸ் எல்லாம் பாருங்கள். இது எல்லாமே எதில் இருக்குன்னா டிராஃப்டில் இருக்கிற இந்த பிளேஸில் வந்து நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ண ஒரு சில இமேஜஸ். இதில் நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு இதுக்கான லிங்க்கை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லிங்க் அட்ரஸ், இந்த இமேஜ் அட்ரஸ் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட இமேஜ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு இந்த மாதிரி பிளேஸில் அப்லோட் பண்ணுங்க. இமேஜ் சைஸ் வந்து நான் அதில் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து புதுசாக ஒரு போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஆல்ரெடி இப்போ வந்து நம்ம கோடு காப்பி பண்ணிட்டோம். இதில் வந்து எடிட் HTML இந்த ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்க பென்சில் ஆப்ஷன் போயிட்டு இதை ஃபுல்லாக டெலிட் பண்ணிவிட்டு Ctrl V கொடுத்து பேஸ்ட் பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கான CSS இருக்கும். ஸோ HTML ஹெட்டர் ஆரம்பிச்சு இதுக்கான CS இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா HTML கோட் இருக்கும். இதில் ஒரு விஷயம் நல்லா பாருங்கள். இதில் 2 பிளேஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இமேஜ் JPG கீழே இருக்கிறது, அதாவது ஸ்க்ரீன், அதாவது SRECன்னு இருக்கு பாருங்க. சாரி, இந்த இடத்துல அந்த லிங்கை கொடுங்க. இப்போ ரைட் சைடில் கிளிக் பண்ணல, ரைட் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணது. ஸோ சாரி, கிளிக் பண்ணால ஏதோ மிஸ்டேக் பண்ணுறேங்க.
ஓகே, இந்த இமேஜ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் காப்பி இமேஜ் அட்ரஸ், ஓப்பன் இமேஜ், காப்பி இமேஜ் அட்ரஸ், இமேஜை காப்பி பண்ணிட்டு இந்த பிளேஸில் ஃபஸ்ட்டு நாம் அந்த இமேஜை கொடுத்துட்றோம். இமேஜோட சைஸ் என்ன, 600 by 400. ஓகேவா, அதில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து கரெக்டாக ஷோ ஆகும். இப்போ இதில் வந்து ஷோ ஆகுற மாதிரி இது நார்மல் பை டிஃபால்ட் இருக்கிற சைஸு. உங்களோட தீம்ஸுக்கு சைஸ் தகுந்த மாதிரி இப்போ இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது. இப்போ நான் இதில் மொத்தம் 4 கொடுத்துருக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த இமேஜுக்கான லிங்க் எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஆப்ஷன் யூஆர்எல்னு இருக்குது பாருங்கள். இந்த யூஆர்எல் இடத்துல உங்களோட லிங்கை கொடுக்கணும். லிங்க்னா இப்போ உதாரணத்துக்கு ஓகே இந்த போஸ்ட்கான லிங்கை கொடுக்கலாம். இந்த போஸ்ட் ஆல்ரெடி இருக்குது, இந்த போஸ்ட்கான லிங்கை இதில் கொடுத்துருவோம். ஸோ கீழே ஃபோட்டோ கொடுத்துட்டோம், மேலே இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கான லிங்கை கொடுத்துட்டேன். கீழே என்ன ஃபோட்டோ கொடுத்துருக்கோம், அந்த ஃபர்ஸ்ட்டில் இந்த மணி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வித் கேல் இந்த ஃபோட்டோ கொடுத்துருக்குறோம். ஸோ கீழே இருக்கிறது எல்லாமே இது நம்ம சேஞ்ச் பண்ணலை. ஓகேவா, எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. வேணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜஸ், அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்குது. இந்த இடத்துல டெக்ஸ்ட் எழுதணும் அப்படின்னு நினச்சின்னா ஆட் டிஸ்கிரிப்ஷன், அந்த இமேஜுக்கான டிஸ்கிரிப்ஷன். ரொம்ப லெங்க்தாக எழுதுனா நல்லா இருக்காது, சிம்பிளாக எழுதுங்க இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த இமேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ்க்கான லிங்க் இங்கே கொடுக்கணும், யூஆர்எல் இங்கே கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆட் டிஸ்கிரிப்ஷன். இப்போ இமேஜ் இந்த இடத்துல ஷோ ஆகுது, டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே ஷோ ஆகுது. ஓகேவா, லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இமேஜை கிளிக் பண்ணாலே லிங்க் போய்டும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டா டெக்ஸ்க்கான லிங்க் இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ண அப்படின்னா செகண்ட் பேஜில் இதை பாருங்க மீட்டா டெக்ஸ்க்கான பேஜ் ஓப்பன் ஆகுது. இல்லை நம்மளோட பிளாகோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கீவேர்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாமே செலக்ட் பண்ணும். குளோபல் இதை பற்றி வீடியோ இருக்குது. ஸோ வீடியோ இல்லைனாலும் ஸ்க்ரால் கொடுத்து டவுன் வந்தீங்கன்னா டவுனில் கிளிக் ஹேர் இந்த பட்டனை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். எப்படி வந்து அது வந்து யூடியூபோட லிங்க் போகும். இது ரொம்ப மெயினான விஷயம், இதை யூஸ் பண்ணுங்கள். உங்களோட சேலர் வெப்சைட்டாக இருக்கலாம், எந்த வெப்சைட்டாக இருந்தாலுமே ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஆட்சன்ஸில் அப்ரூவல் பண்ணால் கூட இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அப்ரூவல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஓகே, அப்போ நான் ஒரு இமேஜை மட்டும் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சாரி, இப்போ இதுக்கு மேலே நம்ம யூஆர்எல் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஒரு இமேஜஸ் மட்டும் ஷோ பண்ணிருக்கேன். பை சான்ஸ் உங்களுக்கு வந்து இதில் ஏற்கனவே 1, அடுத்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4 இருக்குது. இது வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டிவி இருக்குது பாருங்கள், இந்த டிவி ஓப்பன் டேக்லேருந்து இந்த க்ளோஸ் டேக் வரைக்கும் காப்பி பண்ணிவிட்டு திரும்ப இங்கே என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை எடிட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப உங்களுக்கு ஒரு இமேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதை பப்ளிஷ் கொடுத்துருவோம். இந்த பேஜை பப்ளிஷ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பாருங்கள், இது வந்து பேக் எண்டில் தான் ஒர்க் ஆகும், ஃப்ரண்ட்டில் எதுவுமே தெரியாது. ஓகே, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஒர்க் பண்ணிவிட்டு உங்களோட போஸ்ட்டுக்கும் கீழே நீங்கள் போஸ்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இங்கே நிறையா விஷயங்கள் நம்ம எழுதுகிறோம், ஸோ நிறைய டைப் பண்ணுறோம், கீழே நமக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து இந்த HTML போகணும். HTML ஆப்ஷனில் போயிட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். நல்லா மைண்டில் வச்சிங்க. HTML ஆப்ஷனில் போயிட்டு மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா பேக் எண்டில் ஒர்க் பண்ணுறது, ஃப்ரண்ட்டில் வந்து இதுக்கு வேலையே கிடையாதுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த பேஜை வந்து பப்ளிஷ் பண்ணிடுறோம். பப்ளிஷ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் ஒர்க் பண்ணணும். இது சிம்பிள் ஒர்க் தான். ஒன்ஸ் நீங்கள் மேக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வந்து டைட்டில் எதுவுமே கொடுக்கல, டிஸ்கிரிப்ஷன் சும்மா ஜஸ்ட் டெமோக்காக. இப்போ இதை ஓப்பன் பண்ணால் பாக்கி எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக தெரியுது. ஸோ இந்த பிளேஸ் மட்டும் பாருங்கள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி யாரும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல, யாரும் டிஸ்கிரிப்ஷன் ஹேர் அது 5 டிபால்ட் அதில் இருந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் அதில் ஷோ ஆகுது. ஓகேவா, இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணால் நமக்கு எந்த பேஜ் போனோம், நம்ம இந்த யூஆர்ல கொடுத்தோம். ஓகேவா, இதை வந்து கரெக்டாக கொஞ்சம் டீப்பாக வாட்ச் பண்ணிங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னா அந்த பேஜ் பாருங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எந்த மிஸ்டேக் அப்படின்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். நான் திரும்ப அந்த மேலே ஒரு டெக்ஸ்ட் எழுதுனால அதனால அந்த டெக்ஸ்ட் எழுதும் போது ஏதோ மிஸ்டேக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் செக் பண்ணிடலாம். ஓகே, ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வரலாம். ஓகே, இங்கே ஒரு எல் பாருங்க. ஸோ சாரி, நான் அந்த யூஆர்எல் வந்து டெலீட் பண்ணும்போது இந்த இடத்துல அந்த எல் டெலீட் பண்ணல பாருங்க, தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ நான் டுட்டோரியல் மேக் பண்ணுவோம் மிஸ்டேக்ஸ், ஏன்னா நான் வந்து வீடியோ எப்பயுமே வந்து லென்த்தாக பேசிட்டே போகணும், பேசினதுக்கு அப்புறம் கட் பண்ண மாட்டேன். ஓகே, இந்த எல்லை இப்போ டெலீட் பண்ணியாச்சு. டெலீட் பண்ணிட்டு இப்போ ஜஸ்ட் அப்டேட் கொடுத்துடலாம். ஓகே, ஏன்னா அந்த யூஆர்எல் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன், எல்லாத்துலேயுமே பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த யூஆர்எல் வந்து கொடுக்கும்போது அந்த இடத்துல அந்த பிளேஸை வந்து இந்த யூஆர்எல்ல யூஆர் மட்டும் டெலீட் பண்ண எல்லை விட்டுட்டேன். ஓகே, நீங்கள் பண்ணும்போது அதை நான் கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ அப்டேட் கொடுத்துட்டாச்சு. திரும்ப போயிட்டு இந்த பிளேஸை ரீஃப்ரெஷ் பண்ணலாம்.
ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே இப்போ ஓப்பன் ஆகுது பாருங்க. அதுதான் ரீசன், வேற ஒன்றும் கிடையாது. இந்த பேஜுக்கான லிங்க் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் எக்ஸ்ட்ரா பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு முன்னாடி நாமளுமே கொஞ்சம் ரியலாக நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்குமே தெரியும். ஆட்சன்ஸில் நிறைய வந்து நமக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும் நமக்குமே. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்ரூவலுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா அப்ரூவலை மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ணவே வேண்டாம். ஃபஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, அப்ரூவல் தானே கிடைக்கும். அதை பற்றி டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். ஆட்சன்ஸோட பிளேலிஸ்ட்டில் நான் நிறைய பேசியிருக்கேன். அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் விட்டுறது, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருந்தாலும் முடியாது. கரெக்டாக மெயின்டெனரி நம்ம வந்து ரெகுலர் ஒர்க் பண்ணணும். அதாவது ஒரு சில சின்ன சின்ன இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு சில பேர்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பயப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டொமைன்லயாவது ஒரு 400 ரூபாய் 300 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. அப்பதான் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். என்கிட்டயுமே அட்வைஸ் கேட்டாலுமே சரி, நீங்க ஒரு 10 ரூபாய் அதுல செலவு பண்ணா மட்டுமே தான். ஏன்னா செலவே பண்ணாம கத்துக்காம கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு தூக்கி போட்டோம்னாலாம் வேலைக்கே ஆகாது. ஃபர்ஸ்ட் லேர்னிங், அப்புறம் தான் ஏர்னிங். ஸோ ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, சாரி.